யூசுவலாகவே சம்மர் டைம் ஒரு நார்மல் சம்மராக இருக்குன்னா காலையில் எவ்வளோ சூடாக இருக்கோ அது வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். அதனாலேயே வந்து நம்ம உடம்பு வந்து காலையில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ சூடாக இருந்தாலுமே இரவு நேரத்தில் அது தணிஞ்சிரும். அந்த ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தணிஞ்சிரும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் நம்ம டே டைமில் வந்து எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை விட அதிகமாக வந்து இரவு நேரத்தில் வந்து சூடாக இருக்குது. காலையில் சும்மாவே நம்ம வந்து 34 36 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம ஃபோனில் வந்தால் நைட்டு நேரமும் அதே மாதிரியான டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகுது. இதனாலே வந்து சூடு தணியறதில்ல. நிறைய பேருக்கு வந்து இரவு நேரத்துலையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு சூடை வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் வேவ்ஸ்னால வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஸ்ட்ரோக், டீஹைட்ரேஷன் அதிகமாக ஆகும். அதே போல் உயிரிழப்புகள் வந்துட்டு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த சம்மரில் வந்து இன்னும் 2-3 நாள்லேயே வந்து நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. நார்த் இந்தியாவிலலாம் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து இறப்புகள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னாலே வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க.